பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் புதிதாக வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை ஒருவர் பெறுவதாக இருந்தால் அவர் அன்னளவாக 4500 யூரோக்கள் வரை இதற்காக செலவிட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் ஜெர்மனியின் போக்குவரத்து அமைச்சர் பாட்ரிக் ஸ்னைடர் அவர்கள் வாகனசாரதி அனுமதிப்பத்திர சீர்திருத்த சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். அதாவது இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு ஒரு நபரானவர் 3400 யூரோக்கள் வரை செலவிடக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இந்த வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான எழுத்து பரீட்சையினுடைய கேள்விகளின் தொகையானது 30% குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் மற்றொரு அம்சமும் இதில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான எழுத்து மூலமான பரீட்சையை மேற்கொள்வதற்கு ஆன கற்கை நெறிகளை வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு கல்வி கற்பதற்கு செல்லுகின்ற பாடசாலைக்கு செல்லாமலே ஆன்லைன் மூலமாக இதை கற்க முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக செயற்பாட்டு முறையில் வாகனங்களை ஓட்டி காட்டுவதற்குரிய சில தேவைகளும் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆட்டோபான் சொல்லப்படுகின்ற அதிவேக போக்குவரத்து பாதை மற்றும் சில வாகன பயிற்சியை பெறுவதற்குரிய மனத்தியாளர்களுடைய தொகை குறைக்கப்பட உள்ளதாக இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒருபடி சென்று வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு புதிதாக வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறப்போகின்ற நபரானவர் தனது தாய் தந்தையர்கள் அன்றையில் சிநேகிதர்களுடன் குறிப்பிடத்தக்க அளவு மனத்தியாளங்களுக்கு இந்த வாகனத்தை ஓட்டி பயிற்சி பெறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஆண்டு புதிதாக வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக வாகனசாரதி அனுமதி பத்திரத்திற்குரிய கற்க நெறிகளை மேற்கொள்ள உள்ள பாடசாலைகளில் மாணவர்களுடைய தொகை மிகவும் வீழ்ச்சி கண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது புதிதாக ஜெர்மன் அரசாங்கமானது இந்த வாகனசாரதி அனுமதி பத்திர சீர்திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் வெகு விரைவில் கொண்டு வரப்படலாம் என்ற நிலையில் பல மாணவர்கள் இவ்வகையான கற்கை மேற்கொள்வதற்கான தங்களது திட்டத்தை போட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியின் மாநில அரசாங்கங்களானது இந்த புதிய சீர்திருத்த சட்டத்திற்கு தங்களது அனுமதியை வழங்கினால் 1/3/2024 அளவில் இந்த புதிய சட்டமானது பாராளுமன்றத்தில் சட்டமாக உருவாக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கமானது